தமிழக அரசின் கொள்கைகளுக்கு எதிரான கவர்னர். பட்டமளிப்பு விழாவில் வெடித்த மாணவர் எதிர்ப்பு. நெல்லையில் பெரும் சர்ச்சை. தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்ற நாள் முதல் மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிராகவும் மக்கள் உணர்வுகளுக்கு எதிராகவும் செயல்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் மீதான எதிர்ப்பு வெளிப்படையாகவே வெடித்துள்ளது. பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிக் கொண்டிருந்தார். அப்போது PhD பட்டம் பெறுவதற்காக மேடைக்கு வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவி ஜீன் ஜோசப் ஆளுநரை முழுமையாக புறக்கணித்தார். ஆளுநர் பட்டத்தை வழங்க கையை நீட்டிய போது அதை ஏற்க மறுத்த மாணவி அருகில் இருந்த துணைவேந்தர் என். சந்திரசேகரிடம் இருந்து மட்டுமே பட்டத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு மாணவி பகிரங்கமாக ஆளுநரை அவமதித்த இந்த செயல் விழா மேடையிலும் அரங்கிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஜீன் ஜோசப், ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் தமிழ் மக்களின் நலன்களை தொடர்ந்து அவமதித்து வருகிறார். அவர் தமிழகத்தின் கொள்கைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் எதிராக பேசுவதால் அவரிடமிருந்து பட்டம் பெறுவது எனது மனசாட்சிக்கு உகந்தது அல்ல. இது தமிழக மக்களுக்கு நான் அளிக்கும் மரியாதை என்று தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவியின் இது போன்ற எதிர்ப்புகளை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. தமிழ்நாடு என்ற பெயரை தமிழகம் என்று மாற்றுவது குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாலும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாலும் ஆளுநர் மீதான எதிர்ப்பு தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொள்ளாததும் அரசின் மறைமுக எதிர்ப்பின் வெளிப்பாடு என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இது ஆளுநர் பதவியின் மாண்புக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர்.